ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சேர் டான்ஸ் சிட்டி சீசன் 2 எபிசோட் 3 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த எபிசோட் ஃபுல்லாகவே வந்து ஃபைட் சீனாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து அந்த என்ன ஏதுன்னு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோவையும் அப்புறம் அந்த டாய் பிரிஸ்டும் வந்து காமிக்கிறாங்க. அவன் வந்து நடந்து வரும்போது ஒரு பாம்பு வேறு மிதிச்சு கீழே விழுந்துறான். இதை பார்த்தோன்னே நம்ம மங்கி வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி இந்த மங்கி வந்து காமிக்குது. அந்த ஷோய்க்கு வந்து இவன் வந்து கொடையை கொடுத்தது, அவன் பொண்ணுக்கிட்ட வந்து கொஞ்சம் அன்பாக நடந்தது அப்படின்னு சொல்லி நினச்சி காமிச்சிட்டு இருக்கான். இந்த உதவாக்கிற மங்கி என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். நம்ம ஹீரோ வந்து நீங்கள் அந்த சின்ன பொண்ணுக்கு வந்து அம்பர்லாம் கொடுத்தையா அப்படின்னு சொல்லி. ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ, நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க, நீ ஹீரோ மாதிரி நடந்துட்டு இருக்க போல அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுது. நான் ரொம்பவே வந்து கோவமானவன், எனக்கு வந்து நான் ரொம்பவே கெட்டவன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவன் இப்போ பேசிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். 2 பேரும் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி தாய் பிடிச்சிட்டு வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து அந்த ஸ்வாப் ஆஃப் டெத் பிளேஸில் ஃபுல்லாமே வந்து நிறைய செக்டர் சேர்ந்தவங்க எல்லாருமே வராங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு புதை மணலில் வந்து காலை வச்சனால உள்ளே போயிட்டாங்க. இந்த செக்டர் சேர்ந்தவங்க எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறது, இது ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரதர் ஷோ இப்போ என்ன பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க குயிங் ஃபேங் சென்டர் சேர்ந்த ஒருத்தவங்ககிட்ட வந்து. அப்புறம் ஃபேஷின்னு ஒருத்தன் புதாஸ் கிட்டலேருந்து பேசிகிட்டு இருக்கான். இங்கே நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும். நாளைக்கு வந்து எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே வந்து நமக்கு சாங் செக்டர் வந்து காமிக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி வந்து நம்ம நினச்சது எல்லாமே தப்பாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரொம்ப நாள் ஆனால் அது பரவாயில்ல. அது எப்படியாவது வந்து நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும். நீங்கள் 3 செக்டரையுமே வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம தோற்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த எல்லர் வந்து சொல்கிறான். இங்கே அப்படியே வந்து நம்ம 3 செக்டர் சேர்ந்தவங்க வந்து எங்கள் பக்கத்தில் ஏதாவது பெரிய ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. யாருமே இல்லை அப்படின்னு சொன்னோனே எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் அதோட ஷோ வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம லோ கிட்ட வந்து ஒருத்தன் வந்து ஷோன்னு வந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லி. ஷோவும் ஃபேஷியும் டீமன் செக்டர் சேர்ந்த லீக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் நாளைக்கு நடக்க போகிற போருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நாளைக்கு அவங்க என்னெல்லாம் வந்து மெத்தடில் வந்து நம்ம அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே வந்து அவங்க நைட்டு வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி சாங்ஸன்ஸ் இந்த செட்டு எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எல்லோரும் வந்து இன்றைக்கி உங்கள் கதையெல்லாம் முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து எல்லாருமே வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் எத்தனை பேர் வந்து தோற்க போவாங்க அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து இந்த இதுக்காக தான் நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி 3 செக்டர் சேர்ந்த பவர்ஃபுல்லான லீடர்ஸ் எல்லாருமே வந்து சண்டை போடுறதுக்காக வராங்க. அப்படியே வந்து நம்ம சாங்சங் செக்டர் சேர்ந்ததுக்கு வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஹீரோ வந்து ஆளுங்களை அனுப்பியிருக்கான். ஆனால் அவங்க வந்து ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி வந்து அவங்கள நிறுத்திடுறாங்க. நீங்கள் எல்லாருமே சாக போவீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற படையவர்கள் எல்லாமே வந்து நம்ம ஹீரோட கேங்கை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. இங்கே அப்படியே வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வந்து சண்டை போட்டிருக்கான். அப்போ வந்து அந்த எல்லிட்ட வந்து அவனோட இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி வந்து தடுத்துடுறான். அது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி மாஸ்டர் நம்மளால் முடியல, 30% பேர் இன்னும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இப்படியே பண்ணோம்னா வந்து நம்ம ஈஸியாகவே இதில் வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற ஷோ வந்து அப்போ கேட்குறான், எதுக்காக வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, யங் ஜெனரேஷனுக்கு வழி விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஷோ வந்து கேட்குறான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற அந்த ஃபார்மேஷனை வந்து பிரேக் பண்ணுறதுக்காக வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணிகிட்டு இருக்கான். கேதர் பண்ணி அங்கே பவரையை வந்து யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேஷனே வந்து பிரேக் பண்ணிட்டான். அங்கே நல்லா சண்டை போட்டிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அதே டைமில் நிறையா பேர் வந்து சேர்ந்து அந்த எல்லரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவனும் வந்து அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஈஸியாகவே வந்து டாச் பண்ணிகிட்டு இருக்கான். 4-5 பேர் சேர்ந்து ஒன்றா வந்து இந்த எல்லரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்த டீமன் செக்டர் சேர்ந்தவங்க வந்து ஃபயரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாங்க. புத்தா செக்டர் சேர்ந்து வந்து ஹெவன்லி அந்த பாடி டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி அந்த எல்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களால் எல்லாம் என்னை தோற்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவன் அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம கேங்கை சேர்ந்தவங்களும் அவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து 3 ஸ்வாட் டெக்னிக்கையும் சொல்லி ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான். புத்தா செக்டர் சேர்ந்தவங்க அவங்களோட பெரிய வேறையை யூஸ் பண்ணி வந்து தடுத்துட்டு இருக்காங்க. லூவும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு கேங்கில் இருக்கிறவங்க வந்து அவனோட ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ணி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து எங்கள் 2 பாயிண்டில் வந்து எனர்ஜியை வந்து எல்லாம் கேதர் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது.
அதை நம்ம அட்டாக் பண்ணிட்டா வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த ஃபார்மேஷனை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. இதனால அந்த ட்ரெஷருக்கும் வந்து எனர்ஜி ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கம்மியாயிருது. ஷோ வந்து சொல்கிறான், அவனோட நிறுத்துங்க, எல்லாருமே சேர்ந்து அவனை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் இன்னும் வந்து வேகமாக வந்து போயிட்டுருக்கான். உடனே அங்கே இருக்கிற எல்லா கேங்கை சேர்ந்து அவங்களும் ஒன்றா சேர்ந்து அந்த எல்டரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த டைம் வந்து நம்ம லூவும் வந்து அவனோட தெண்டர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அட்டாக் பண்ணுறான். இவனால் தப்பிக்கவே முடியல. இப்போது அவனோட ஸ்பிரிச்சுவல் டவரை யூஸ் பண்ணி வந்து எல்லாத்தையுமே வந்து தடுத்துகிட்டே இருக்கான். லூ உடனே வந்து அவனோட ஹெவன்லி தண்டர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அவனை தடுக்கலாம்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க கூட வந்து சண்டை போட்டே இருக்காங்க. இன்றைக்கி உன் கதையை நான் முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி லூ வந்து ஒரு பெரிய ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி வந்து அவனை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து போகிறான். எபிசோட் ஸ்டார்டிங்லேயும் வந்து நம்ம லூ தான் வந்து காமிக்கிறாங்க. அப்புறம் நம்ம 3 செக்டர்ஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அந்த காங்சன் செக்டர் சேர்ந்தவங்க வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக தேடுறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. இந்த லூ வந்து அவனோட தண்டர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அவன் வந்து அட்டாக் பண்ணுறான். இவனும் வந்து அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி வந்து அந்த தண்டரையை வந்து எல்லா பக்கமும் வந்து சதுர மாதிரி பண்ணிடுறான். உடனே நம்ம லூ வந்து அவனோட பவரை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறான். இதனால் அந்த இடம் ஃபுல்லாமே வந்து பெரிய பிளாஸ்ட் வந்து ஏற்படுது. அதுக்கப்புறம் இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறம் ஸ்மோக்லேருந்து அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் இந்த டைம் நீங்கள் எல்லாம் தப்பிச்சிட்டிங்க, அடுத்த டைம் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் இன்னும் 1000 மடங்கு நான் அதிகமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து இதெல்லாம் இன்னும் பார்த்துட்டு இருக்கான். இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அந்த காங்சன் செக்டர் சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. அப்போ நம்ம அந்த மாஸ்டரும் வந்தோடனே, நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, இது ஒரு லக்கி நம்ம நாள், அதனால நம்ம இப்போ தப்பிச்சிட்டோம், அடுத்த டைம் வந்து நம்ம எல்லாமே வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்சன் செட்டை சேர்ந்த தியான்ஜி வந்து சொல்கிறான், என்னால் நம்பவே முடியல, நம்மளோட எல்லா இதுவும் வந்து வீணாக போச்சு, நான் பிளட்டை யூஸ் பண்ணி அதில் ஃபைட் பண்ணேன், ஆனால் எல்லாமே தோற்று போயிட்டேன், இதனால் இந்த ஸ்வாப் ஆஃப் டெத் பிளேஸ்லேருந்து அந்த ட்ரெஷரை வந்து நம்ம முன்னாடி எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் வந்து ஒரு பிளாஸ்ட் வந்து ஏற்படுற மாதிரி இருக்குது. அங்கே எல்லாருமே போய் பார்க்குறாங்க யார் அவங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே அங்கே க்ரீன் கலர் ஸ்மோக் மாதிரி ஆகுது. இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம ஷூ வந்து வரான். உங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தியான்ஜி அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் வந்து அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டோட ஈவில் கிங் தானே நீ அப்படின்னு சொல்லி இவனை பார்த்து சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ கூடயும் வந்து நம்ம ஷோ வந்து வந்திருக்கான். அவள் வந்து அவனோட இல்யூஷன் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லாத்தையுமே வந்து மயக்கமாக வச்சிடுறான். இவளும் வந்து பார்க்குறாங்க, நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. அங்கிள் யூன்ஜி, நீங்கள் வந்து என்னோட செக்டர் சேர்ந்தவங்க எல்லாத்தையும் வந்து கொண்டு இருக்கீங்க, அதுக்காக நான் வந்து உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அந்த டைம் வந்து நம்ம ஹீரோவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வரான். அவள் வர டைம் ஃபுல்லாக அங்கே ரெட் கலர் ஸ்மோக் மாதிரி ஆகுது. அவன் அங்கே இருக்கிற எல்லாத்தோட பிளட்டையும் வந்து அவன் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துடுறான். ஒருத்தனை வரும்போதே அவன் தலையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான், தரையில் வர்ற மாதிரி வந்து அவனை தூக்கி வீசுகிறான். நீங்கள் 3 பேர் வந்திருக்கீங்களா என்னை பிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஷூ வந்து சொல்கிறான், நீங்கள் யாரில் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்து யூஜி வந்து பார்க்குறான், என்னென்ன நம்ம செக்டர் சேர்ந்தவங்க எல்லாருமே இப்படி ஓடுறாங்கன்னு சொல்லி. ஒருத்தன் வந்து பிடிச்சி வைக்கலாம் ஆனால் ட்ரை பண்ணுறான், ஆனால் அவன் வந்து பயத்தில் அங்கேருந்து ஓடிடுறான். நீங்கள் என்ன நினச்சிங்க, நீங்கள் எல்லாத்தையுமே வந்து என்கிட்ட எடுத்தாலும் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், உங்ககிட்ட நான் சரண்டர் ஆகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த யூஜி வந்து சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கேட்குறான், எங்கள் கோஸ்ட்டு கிங் செட்டில் வந்து நீங்கள் சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. இவன் இந்த காங்சன் செட்டில் தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா விளக்கும் வந்து அணைஞ்சிட்ருக்கு. அப்படியே சேர்ந்து நம்ம 3 செக்டர் சேர்ந்தவங்க தான் வந்து காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு சீனியர் சிஸ்டர் வந்து நம்ம தாங்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தாங்க வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல். இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம லோக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவன் என்கிட்ட பேசவே மாட்றான், நான் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது அவனுக்கு அப்படின்னு சொல்லி, அவன் ஒரு ஸ்டூப்பிடாக இருக்கான் அப்படின்னு சொல்லி. நம்ம லூவும் வந்து நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறான். நம்ம ஹீரோவையும் வந்து அவன் அப்படி தான் நினைக்கிறான். அப்புறம் பிரதர் ஷோ வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம அந்த ட்ரெஷரை வந்து எங்கே கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. அங்கே ரொம்பவே வந்து ஆபத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க, எந்த மாதிரி அங்கே போய் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாய்சன் மாதிரி ஒரு ஏரி இருக்குது, இதுக்குள்ளே தான் நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து ஷூ வந்து சொல்கிறான். ஏன்னா அவன் பாய்சனை யூஸ் பண்ணுற மாதிரி அதை சொல்லிகிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து திடீர்னு வந்து ஒரு வெளிச்சம் தெரியுற மாதிரி இருக்குது. வாங்க அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. நம்ம ஷூவும் நம்ம ஹீரோ கிட்டே சொல்லிட்டு, சரி நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ கிட்டே வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான் ஒருத்தர் சாங்ஷன் வந்து, இந்த மாதிரி 10,000 பீப்புள்ஸ் வந்து அந்த ஸ்வாப் ஆஃப் டெத் பிளேஸில் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தாய் ப்ரீஸ் கிட்ட வந்து சொல்கிறான், நீ உயிரோட இருக்கணும்னா இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிடு அப்படின்னு சொல்லி. அவனும் போகும்போது உன்னாலலாம் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நீ என்னை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அடுத்த சைடில் வந்து 3 செக்டர் சேர்ந்தவங்க வந்து ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பாய்சனான ஏராக இருக்குது. எல்லாருமே அவங்க மேலே வந்து ஒரு ஷீல்டு மாதிரி உருவாக்கி வந்து அந்த கேஸ்குள்ளே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த புகை மூட்டத்துக்குள்ளே எல்லாருமே வந்து போகிறாங்க. அப்படியே வந்து நமக்கு வந்து
ஒரு வெளிச்சம் வர மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவும் ஷோயும் வந்து பார்க்குறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி. சரி ஓகே வாங்க நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தாய் பிரிஸ்ட் வந்து வந்துடுறான். "நீங்க எனக்கு குடுத்ததுக்காக ரொம்பவே நன்றி. இந்த நம்பர்லாம் குடுத்ததுக்கு" அப்படின்னு சொல்லி ரொம்பவே நன்றி அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்க கிளம்புறோம். குட் பாய் அப்படின்னு சொல்லி மட்டும் ஷோயி வந்து போறான். இந்த தாய் பிரிஸ்டும் இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி இவனும் யோசிக்கிறான். யாருமே இந்த மாரி என்ட்ட சொன்னதே கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்புறமா நமக்கு அப்படியே வந்து ஸ்டாப் ஆஃப் டெத் பிளேஸ்ல தான் வந்து காமிக்கிறாங்க. அந்த 3 செக்டர் சேர்ந்தவங்களும் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சூறாவளி வர மாரியே இருக்கு. கிரீன் கலர் ஸ்மோக்லயே வந்து. அது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. எல்லாருமே வந்து சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி பிரதர் ஷோ வந்து சொல்றாங்க. அப்பலாம் அவங்கள சுத்தி வந்து ஒரு பேரியர் மாரி உருவாக்கி அதுலேருந்து வந்து போயிட்டுருக்காங்க. சீனியர் லீ இங்க என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டுருக்காங்க. அப்ப திடீர்னு வந்து நெறைய தண்டர்லாம் வர மாரி இருக்கு. அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய ஏதோ மான்ஸ்டர் அங்க இருக்கிற மூவ் ஆகுற மாரி இருக்கு. பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஸ்னேக் வந்து இருக்கு. எல்லாருமே வந்து சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அப்படியே வந்து நம்ம அடுத்த சீன்ல எபிசோட்ல நடக்கிறத வந்து காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும், லூவும் ஒண்ணா வந்து பார்க்குற மாரியே வந்து காமிக்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்பதான் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல வந்து லார்ட் ஆஃப் பிளானட்னு ஒரு எபிசோட் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில தான் கொஞ்சம் வியூஸ் போகுது. மத்த வீடியோஸ்லாம் வந்து வியூஸே போ மாட்டேது. அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.